அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக வியாபார தந்திரம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இது போன்று உண்டான அந்த வியாபாரங்கள் எந்த தந்திரம் என்று தெரியலை. ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு மாம்பழத்தை விசாரிக்கிறதுக்காண்டி நாங்கள் சென்றோம். அந்த நண்பர் அந்த வியாபாரியிடம் மாம்பழத்தை விசாரிக்கிறாரு. மாம்பழத்தையும் விலை கொடுத்து அந்த சொன்ன தொகைக்கு விலை கொடுத்து வாங்கியிருந்தார். அந்த கடையை விட்டு வெளியே செல்றதுக்கு முன்பாகவே ஒரு பெண்மணி அந்த கடைக்கு வர்றாங்க. அதே மாம்பழத்தை விசாரிக்கிறாங்க. நண்பர்கிட்ட சொன்ன அந்த விலையை காட்டிலும் கம்மியான விலைக்கு அந்த பெண்மணி தான் அந்த வியாபாரி சொல்கிறார். இப்போ அந்த நண்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற அந்த மனநிலை அந்த நண்பர்கிட்ட இருக்கும். அந்த வியாபாரி விஷயமா அவர் மனசில் எப்படியெல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருப்பார். இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்னுடைய கருணையினால் இந்த ஹதீஸ் என் சிந்தனைக்கு பட்டுச்சு, பார்வையில் பட்டுது. நபித்தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு நபருக்கு இரக்கம் காட்டுவானாக, கருணை செய்வானாக, கிருபை செய்வானாக. எந்த மனுஷன் சம்அன் இதாபா, ஒரு பொருளை விற்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஒரு மனுஷன் மென்மையாக நடந்து கொள்கிறானோ, எல்லோரிடமும் ஒரே விலையாக வைத்து விற்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள வியாபாரியாக எந்த ஒரு மனுஷன் அந்த பொருளை விற்கக்கூடிய நேரத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு இறைவன் கருணை செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மென்மையாக நடக்காவிட்டால், நீதமாக நடக்காவிட்டால், இதுக்கு ஆப்போசிட்டாக இறைவன் கருணை செய்ய மாட்டான் என்பதுதான் அர்த்தம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வைதஷ்தரா, அதே நேரத்தில் ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து விலைக்கு வாங்குகிறோம். அந்த நேரத்திலும் யார் மென்மையாக நடந்து கொள்கிறானோ, தனக்கு தான் பேச தெரியுங்கிற அந்த அடிப்படையில் சில நபர்கள் அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. அது வியாபாரிக்கு மனசை பாதிக்கும் அல்லவா. அந்த நிலையிலும் யார் மென்மையாக வாங்கக்கூடிய நிலைமையிலும் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ, இப்படிப்பட்ட அந்த நபருக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக வைதாக தவா, ஒரு நபருக்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம். அந்த கடனை திரும்ப பெறக்கூடிய அந்த நேரத்தில், பெறுவதற்காண்டி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் யார் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ, இப்படிப்பட்ட நபர்களின் மீது இறைவன் அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. இந்த துவாக்கு அருகதை உள்ள நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.